ஹாய் எவ்ரிவன், நான் சுல்ஃபியா ஷம்ஷுதீன். இன்றைக்கி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டரில் நிறைய உயிர்கள் அடங்கி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சயின்ஸ் ரீதியாக இது உண்மை. வாட்டரில் பார்த்திங்கன்னா வாட்டருக்கே அதோட மாலிகுல்ஸ் மெமரிஸை கேரி பண்ணி போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அந்த மேனிஃபெஸ்டேஷனை நம்ம மனசார நினச்சி வாட்டரை குடிக்கும் பொழுது, இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கண்ணாடி கிளாஸாக இருந்தாலும் சரி, நார்மல் ஸ்டீல் கிளாஸ் இருந்தாலும் சரி. இப்போ கண்ணாடி கிளாஸாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போது வாட்டரை கையில் எடுத்துகிட்டு 5 to 10 செகண்ட்ஸ் மேலே நம்ம அது கூட பேசக்கூடாது. சீக்கிரமாக பேசிவிட்டு தண்ணியை குடிச்சிடணும். எப்படின்னா 5 to 10 செகண்ட்ஸ் கண்ணால் வாட்டரை பார்க்குறீங்க. இப்போ ப்ரெக்னென்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெக்னென்ட் ஆகணும்னா, நான் தண்ணீரின் சக்தியே எனக்கு சீக்கிரம் நல்ல குட் நியூஸ் வரணும், நான் ப்ரெக்னென்ட் ஆகணும், நல்ல பரீட்சையில் நல்ல மார்க்ஸ் வரணும்னாலும் தண்ணீரின் சக்தியே. அப்படி உங்களுக்கு தண்ணீரின் சக்தி சொல்ல இதில் விருப்பம் இல்லைன்னா, இறைவனே இறைவா அப்படின்னு சொல்லி உங்களோட காடோட நேம் அதில் சொல்லி கூட அந்த தண்ணியை பார்க்குறது 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை அந்த தண்ணிக்கிட்ட கேட்டுட்டு குடிங்க. குடிக்கும் பொழுது, அதாவது தண்ணிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணிக்கு வாட்டருக்கு அந்த மாலிகுல்ஸே மெமரிஸை கேரி பண்ணி போகக்கூடிய சக்தி இருக்குது. இது நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டில் நிறைய சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த வாட்டருக்கு சக்தி இருக்குது, வார்த்தைக்கு சக்தி இருக்குது, இந்த வாட்டரில் இப்படிலாம் சொல்லி நம்ம தண்ணியை குடிக்கும் பொழுது அந்த விஷயம் எப்படி நமக்கு நடக்குது அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.